என்னோட கேம்பிங் வீடியோ சீரிஸ்ல லாஸ்டா அடிஷமங்கல போயிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு எங்களோட வண்டியை கேம்பிங் ஏரியா தோமசிட்டி விட்டோம். இது பாத்தீங்கன்னா ஹபுத்தல டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு வழியா மேல ஏறி போனதும் அந்த வியூ பாக்குறப்போ அவ்வளவு அழகா இருந்தது, செம்மையா இருந்தது. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா கேம்பிங்காக இவங்களே செட் பண்ணிருக்காங்க. சோ நார்மலா நம்ம கேம்பிங் போற மாதிரி கிடையாது guys. சாப்பிட குளிக்க எல்லா வசதியும் இருந்தது. வீடியோட எண்ட்ல இதோட குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், நீங்களே பாருங்க. நேரம் ஆக ஆக அவ்வளவு கூலா இருந்தது. ஈவினிங் 5 PM தான் இருக்கும். பட் பக்கத்துல யார் இருக்காங்கன்னே தெரியல, அவ்வளவு ஃபாகியா இருந்தது. கேம்ப் ஃபயர் கூட எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அண்ட் டின்னருக்கு அவங்களே ரொட்டி நாப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்க பேக்கேஜ்லயே இருந்தது. நைட்லாம் கூல் எப்படி இருந்ததுன்னு மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா அவ்வளவு கூல் தாங்க முடியாம இருந்தது. எந்த அளவுனா இந்த அளவு இருந்தது. பட் இது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணனே சொல்லலாம். அப்படி இருந்தது கைஸ், அப்படி இருந்தது. நான் சொல்றப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருக்கும்னு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களே இடியாப்பம், பிரெட் அதுக்காக சாப்பிட ஃபிஷ் கறி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. டேஸ்டா இருந்தது. நீங்க ஃபேமிலியா ஒரு கேம்பிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட செம பிளேஸ் வேற எதுவுமே கிடையாது கைஸ். கண்டிப்பா போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அவங்க டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே டிஎம் பண்றேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு போற வழியில ஒரு பிளேஸ்ல நிறுத்தி சாப்பிட்டோம். அது எந்த பிளேஸ் எனக்கு சத்தியமா தெரியல. இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கோ அதுதான் அந்த ஊரு. உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக்கும் பண்ணிட்டு போலாமே.